இப்போ நம்ம டேஸ்ட்டான ஒரு எக் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து சூடானோன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட நான் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினோடனே நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட 3 பெரிய சைஸு கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு நம்ம தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். மஞ்சள் வந்து 1/4 ஸ்பூனு. இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து நீங்கள் பிரியாணி மசாலா சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்மளுடைய கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். வந்து நான் 1/4 மூடி தேங்காய், 2 ஸ்பூன் வந்து கசகசை சேர்த்துருக்கேன். இதை நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தான் நான் 4 முட்டை எடுத்துருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 4 முட்டையை நல்லா பீட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள், பெப்பர் கொஞ்சம் போட்டிருக்கேன், உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் நம்ம எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நிறைய நல்லா ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம இன்னொரு பக்கம் இப்படி திருப்பி போட்டுக்கலாம். வெந்த முட்டையை நம்ம மெதுவாக இப்படி ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கலாம். நம்மளோட குழம்பு வந்து இந்தளவுக்கு கொச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய். இப்போ நம்ம இப்படியே ரெடி பண்ணி வச்சா முட்டையை எப்படி சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்மளுடைய குழம்பு வந்து கொச்சா போதும், ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். நம்மளுடைய எக் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு, தோசை, இட்லி, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய எக் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுட சுட சாதத்தில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்ருங்க, சூப்பராக இருக்கும்.